ஹாய் ஆல், வெல்கம் டு எம்சி டைரிஸ். இந்த நாளோட அழகான அடுத்த சில நிமிடங்களை என் கூட செலவிட நினச்ச உங்களுக்கு ரொம்ப நன்றி. தினமும் வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்கள் பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு அன்பிளான்டு டேவை எப்படி பிளான்டு டேவாக மாற்றினேன் அப்படிங்கிற வீடியோ தான். ஆக்சுவலாக இது மண்டேவோட விலாக் தான். நான் வீக்கெண்ட்ஸில் அம்மா வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் சண்டே நைட்டு தான் வந்தேன். அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்த எல்லாத்தையும் இந்த மாதிரி தான் மேடை மேலேயே வச்சுட்டு பாதியை கீழே போட்டுட்டு அப்படியே போய் படுத்து தூங்கிட்டோம். லேட் நைட்டு வந்ததுனால காலையில் 5 o'clock கிச்சனை பார்க்குறப்ப எனக்கு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes பீஸ்ஃபுல்லாக உட்காந்து யோசிச்சுட்டு ஓகே நம்ம இதை தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். இது வச்சுட்டு போன பாத்திரம் இதெல்லாமே வந்துட்டு அப்படியே இருந்துச்சு. அரிசி ஊற வச்சுட்டு வெங்காயத்தை தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். கவுண்டர் டாப்பில் இருக்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பாத்திரங்கள்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து அடுக்கிட்டு அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்த ஃப்ரூட்ஸ், அரிசி மாவு இது எல்லாத்தையும் எடுத்து அந்த பிளேஸில் வச்சுட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு என் பையனை தான் ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு கிளப்பணும். அதுக்கப்புறமா தான் என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போவாங்க. அதனால் அவனுக்கு ஸ்நாக் பாக்ஸ் ஃபஸ்ட்டு பேக் பண்ணிடலாம் அப்படின்னு மாதுளம்பழம் தோல் உரிச்சிட்டு சப்போர்ட்டாக இருந்தது. இது ரெண்டுத்தையும் கட் பண்ணி அவனோட ஸ்நாக்ஸ் பாக்ஸில் பேக் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் ஃபில் பண்ணி ஃபஸ்ட்டு அவனை சென்ட் பண்ணிட்டேன். மீதி இருந்த மாதுளப்பழம் அண்ட் சப்போட்டா இது ரெண்டுத்தையும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டேன். என் ஹஸ்பண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடும்போது அவங்களுக்கு வச்சு கொடுத்துருவேன். அவனை அனுப்பிட்டு இமீடியட்டாக வந்து சிம்பிளாக ஒரு மெனு பிளான் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சப்ப உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு வச்சுட்டு கேபேஜ் இருந்தது ஃப்ரிட்ஜில், ஸோ அதை பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு இதுக்கு தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி வதக்கிட்டு குழம்பு மிளகாத்தூள், உப்பு இது ரெண்டும் போட்டு வதக்கிட்டு தண்ணி ஊற்றி அந்த தண்ணி வந்துட்டு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து வந்தோடனே முட்டையை டைரெக்டாக உடச்சி கொதித்து வர கிரேவியில் வந்து ஊற்றிடுவேன். ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டுருவேன். மூடி போட்டு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 minutes, ஹை ஃப்ளேமில் ஒரு 5 minutes நீங்கள் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா முட்டை குழம்பு ரெடி. முட்டை குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே எங்கள் கேபேஜை கட் பண்ணி அதை ஒரு பொரியல் பண்ணி வச்சுட்டேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கினதும் கேபேஜும் அதில் கொட்டி வதக்கிட்டு கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் துருவல் போட்டு இறக்கிடுவேன். அவ்வளோதான், கேபேஜ் பொரியல் முடிஞ்சது. இதை ரெண்டையும் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிவிட்டு வச்சுருந்தேன். கொஞ்ச நேரம் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணியாச்சு. மேலே டெரஸில் இருக்க செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றவே இல்லை. என்ன ஆச்சுன்னு போய் பார்த்தா நிறைய பூ பூத்து பாதி பூ கீழே உதிர்ந்து வாடி போய் ஒரு இட்லி பூ செடின்னு ஒன்று வச்சுருந்தேன். அது சுத்தமாக காஞ்சே போயிடுச்சு. அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக டெரஸ்லேருந்து கீழே வர ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக முருங்கை மரத்தோடைய இலை உதிர்ந்து ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதை எல்லாத்தையும் பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டு மாடியில் இருக்க செடிக்கும் தண்ணி ஊற்றிட்டு பூவெல்லாம் பறிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. காலையில் டிஃபனுக்கு முட்டை தோசை ஊற்றிட்டு லஞ்சுக்கு வச்சுருந்த குழம்பு அப்படியே அதே அவங்களுக்கு கொடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.